இப்போது நம்ம புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து புதினா சாதம்னு சொல்லலாம், இல்லை புதினா கொத்தமல்லி சாதம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் இங்கே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வெறும் புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த புதினா சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புதினா ஒரு கை அளவு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா இவ்வளோ ஒரு கட்டளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் புதினாவை போட்டுட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். அந்த புதினாவை வந்து ஆஞ்சிட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அது செய்கிறதுக்கு அரிசி நான் வந்து இப்போ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இது வந்து நார்மல் ரைஸில் செய்கிறத விட நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி அரிசியிலையோ செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நான் இன்றைக்கி சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை தாளிச்சு விட்றதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், சும்மா 1 இன்ச் பட்டை ஒன்று எடுத்திருக்கேன், 2 லவங்கம், 2 அன்னாசி பூவு, அப்புறம் 2 மராட்டி மூக்கு, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மராட்டி மூக்கு, 2 அன்னாசி பூ, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் அந்த தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பெருசாக ஒரே ஒரு வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. அப்புறம் தாளிச்சு விட்றதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் மட்டும் சேர்த்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும், எண்ணெய் மட்டும் சேர்த்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து விட போகிறேன். இந்த தேங்காய் எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு, இந்த கப்புக்கு ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி பால் எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த சீரக சம்பா அரிசி வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வைக்கணும். இப்போ இந்த தேங்காய் பாலையும் சேர்த்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வச்சு, இப்போ நான் 2 கப் எடுத்திருக்கேன்னா 3 கப் தண்ணி வைக்கணும். இந்த தேங்காய் பால் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டரை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இந்த காஞ்ச மிளகாயும் இந்த புதினா கொத்தமல்லிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கணும், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதை அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வதக்கிடணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தேங்காய் பால் எடுத்து நம்ம செஞ்சிடலாம். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது புதினா சாதம் செய்கிறதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேங்க. இதில் தேவையான அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் காஞ்சோன்னு நம்ம பிரியாணி தாளிக்கிற மாதிரி பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நான் எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 ஜாதி, 2 அன்னாசி பூ, 2 மராட்டி மக்கு போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். அது பொரிஞ்சோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பாதி வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியில் 3 காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து நம்ம அந்த காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 2 கப் அரிசிக்கு ரொம்ப காரம் கம்மியாக வந்து ஒரு 3 மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இதில் நான் வந்து இந்த புதினா கொத்தமல்லி காஞ்ச மிளகாயை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன், லைட்டாக தண்ணி சேர்த்து. இப்போ இதில் போட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா இப்போது புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் வதக்குனா தான் இந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஸோ அதனால் இதை போட்டு நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். அதுக்குள்ளே நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வதங்குற நேரத்தில் இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினா காஞ்ச மிளகா அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு வதங்கிட்டு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நான் இந்த கப்புக்கு, அதாவது இந்த சின்ன உலக்குக்கு 2 உலக்கு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் 1 கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ சீரக சம்பாவுக்கு பாஸ்மதி அரிசிக்கெலாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா 1 கப் அரிசி அப்படின்னா 1.5 கப் வந்து தண்ணி வைப்பாங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கப் தேங்காய் பால் போட்டுட்டு பாக்கி 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த அரிசியை வந்து இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் தேங்காய் பால், இதிலே 2 கப் தண்ணி, 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு கல் வந்து உப்பு கூட இருக்கணும். 1 கல் கூட இருந்தால் தான் இது வெந்து வரும்போது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். உப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இந்த தண்ணி சுண்டி வரும்போது ஒரு கல் உப்பு கூட இருந்தால் தான் இது வந்து வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு உப்பு இதில் கரெக்டாக இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விடுறேங்க, அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரெஷர் கொஞ்சம் வந்தோன்னே விசில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம். இப்போ புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் என்னால் இந்த குக்கர்லேருந்து எடுத்த வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் அந்த டிஸ்பிளே மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் அரிசி வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதுனா, இதே பாஸ்மதியில் செய்கிறதுனா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். பச்சரிசினா ஊறவே வைக்க தேவையில்லை. சும்மாவே நீங்கள் வச்சு தண்ணி மட்டும் கம்மியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.